வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு பெரிய மாற்றம் அண்ட் அதை பற்றி தான் இந்த ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்வுட். ஓகே, ஸோ மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகி இருப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டக் ஆகி இருக்கீங்க அண்ட் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அடுத்த ஸ்டெப் எடுக்காமல் இருப்பீங்க. இல்லை ரொம்ப உங்களோட எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்கள்ல, அப்படி இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு நிறைய லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும், ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கும். அடுத்தது நடக்குமா நடக்காதா அப்படின்றது. இதில் ஒரே ஒரு இதுதான் வந்து என்னென்னா, பாஸ்ட் என்ன நடந்தாலும் அதை நீங்கள் லெட் கோ பண்ணிங்கன்னா, அதாவது வந்து ஒரு 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 செடி இருக்குது, அந்த செடியை வந்து பராமரிக்கணும்னா வந்து காஞ்சி போன இலையெல்லாம் வச்சுருவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து அந்த செடிக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி தான் சில விஷயங்களை நீங்கள் விடணும். வேறு வழியில் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போங்க. திருப்பி வந்து பாருங்கள், இலை ஒரு காஞ்சி போன இலை போனாலும் அந்த செடியில் வந்து இலைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பழம் வரும், பூ வரும், எல்லாமே நடக்கும். இது வந்து அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலான்னா, தேவையில்லாததை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றணும். உங்களோட ஒரு எஃபர்ட் என்ன, நீங்கள் வந்து ஒரு ஸ்டக்காக இருக்கும்போது ஒரு சின்ன எஃபர்ட் என்னென்னா, உரம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வரும், இல்லை பெருசாக வரும், பழம் நல்லா வரும், ஆரோக்கியமாக வரும். பூச்சிலாம் இருந்ததுன்னா பூச்சி மருந்து அடிப்பாங்க. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நாம் விலகி இருக்கிறது தான். ஸோ ஆக்ஷன் எடுக்கணும், அதுதான் ஃபஸ்ட். இது ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா பெருசாக எடுக்காதீங்க, சின்னதாக ஒன்றா பண்ணுங்கள். ஒரு வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி ஒரு கொஞ்சம் நேரம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உட்காந்து ப்ரே பண்ணுங்கள். ஏற்கனவே செஞ்ச வேலைங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த வேலைலாம் எனக்கு கிடச்சிருந்தது, இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் வந்து அப்படி எழுதணும் அப்படின்லாம் இல்லை, மனசார ஒரு 5 நிமிஷம் தேங்க் பண்ணுங்கள். இது எல்லாமே டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தரும். ஓகே, பட் இந்த ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயம் நடக்கும் போது அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரீடிங்கே முதல்ல வந்து தெரியும். அண்ட் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, உங்களுக்கு இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் சம்திங் பிக் பியூட்டிஃபுல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் லைஃப். அவங்களுக்கு தான் இந்த மெசேஜே வரும். அந்த மெசேஜை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரீடிங் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து என்ஜாய் க்ரோத் அண்ட் ரீப் ரிவார்ட்ஸ். உங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய க்ரோத் இருக்கும், ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக ஆகுவீங்க. நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் கார்டு இந்த டெக்கில், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கார்டு. அதுவும் நீங்கள் ஒரு ஃபெமனாக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸ் இல்லை உங்களோட கெரியரில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் க்ரோத் இருக்கும். மேபி நீங்கள் மதர் ஆகலாம், கிராண்ட் மதர் ஆகலாம், ஆண்ட் ஆகலாம், சம்திங் ஒரு லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஒரு விரும்பினது, நீங்கள் என்ன விஷயத்தில் விரும்புனீங்களோ அது வந்து மேபி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க.
ஜாப்போட இருக்கிறதுனால நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மேபி ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்கன்னா கூட அது லேக்ஸில் வரும், ரைட்? அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு சொல்லுது. தட்ஸ் அ பிக் சேஞ்ச் ஆக்சுவலி. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க அப்படின்றதுக்கான முதல் கன்ஃபர்மேஷன். அந்த முதல் கன்ஃபர்மேஷன் எப்படின்னா, இது வந்து சின்னதாக இருக்காது. இந்த விக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பெருசாக வரும் அப்படின்றது தான். நீங்கள் வந்து ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு விலா, பெரிய விலா, அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. ரெண்டாவது கார்டு ஏஞ்சல்ஸ் கார்டு வந்து எடுத்தேன். அதுவும் அபண்டன்ஸ் பாருங்கள். இது வந்து மணி தான் இல்லை, ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இட் கேன் பி இன் எனி வே. மேபி உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப அபண்டன்ஸ்க்கான கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருசாக சக்சீட் ஆவீங்க அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு திரும்ப திரும்ப வருது ஆக்சுவலாக. மூணாவதும் பாருங்கள், இன்ஃபைனைட் அமௌண்ட். இது எல்லாமே தனித்தனியாக வேறு வேறு டெக் ஆக்சுவலி. அண்ட் மிரக்கல், எனக்கே மிரக்கலாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு கார்டு வரலாம், 2 கார்டு வரலாம், ஆனால் 3 கார்டு 3 டிஃப்ரெண்ட் டெக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இது வேற ஒரு டெக், இது வேற ஒரு டெக், இது வேற ஒரு டெக். ஓகே, இது 3மே சொல்கிறது வந்து உங்களுக்கு இன்ஃபைனைட் அபண்டன்ஸ். நீங்கள் ரொம்ப ஸ்டக்காக இருந்தீங்க, இல்லை முன்னேறவே போகிறதில்ல அப்படின்னு முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த ரீடிங்கை நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான மற்ற கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் வான்ஸ். ஒன் திங் இஸ் யூ ஹவ் டு டேக் ஆக்ஷன். அண்ட் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு நல்ல மெசேஜ் வரும். அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கார்டு, வெரி ஹாப்பி, ஒரு ஹாப்பினஸ்க்கான கார்டு. ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இல்லை பார்ட்டி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே போவீங்க. ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ், ஒரு மெசேஜ் வரும் ஃப்ரம் யுவர் லவ்ட் ஒன்ஸ், ஆர் தெர் இஸ் அ மெசேஜ் விச் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், கூடி சீக்கிரம் வரும் அப்படின்றதுக்காக கூட நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, உங்கள் லைஃபே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அது உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் அதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய சேஞ்சாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். வேலையை விட்டு எடுத்தாங்கன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட பல மடங்கு ஜாஸ்தியாகி ஒரு புது வேலை கிடைக்கும். அதுதான் இதுக்கான வெரி ஆப்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு சரி வராத ஒரு விஷயம் நீங்கள் வந்து நீங்கள் அதை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் அதை உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு புதிய விஷயம் தரப்போகுது அப்படின்றது தான் இந்த கார்டோடைய அர்த்தம். ஸோ மேபி ஒரு விஷயம் நடந்தால் கூட அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரே டு காட், கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும். சி, இந்த ரீடிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரீடிங். ஏன்னா ட்ரஸ்ட் மீ, இவ்வளோ அழகாக கார்டு வந்து கரெக்டாக வருது. உங்களுக்கு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, இதுவும் நியூ பிகினிங்கான கார்டு தான், இதுவும் நியூ பிகினிங்கான கார்டு தான். இது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் நடந்துட்டு உங்களுக்கு வரும். இது வந்து அவுட் ஆஃப் ப்ளூ, சம்மந்தமே இல்லாமல் ஒரு நல்லது நடக்கும். அதுதான் இது. இதில் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஜஸ்ட்டு எங்கேயோ போகிறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபீலே கிடையாது. திடீர்னு வந்து இல்லைங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை திடீர்னு வந்து ஒரு
ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாமல் யாராவது இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரொம்ப ஆப்டாக இருப்பீங்க வாங்க, அந்த மாதிரி அவுட் ஆஃப் ப்ளூ புதுசாக ஒரு சூப்பராக ஒரு ஒன்று நடக்கும். இல்லை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டே பண்ணாத ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்து படிப்பீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் லோன்லியாக இருப்பீங்க, தனியாக யோசிப்பீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, ஆனால் உங்களுக்கு சொல்யூஷன் கூடி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போதும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதுக்கான ஐடியா இருந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு அது அன்னோனாக தான் இருக்குது. ஓகே, ஒரு சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. யூஆர் மேனிஃபெஸ்டிங் வாட் யூ வாண்ட். ஓகே, உங்களுடைய விஷன் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்க போகுது. அண்ட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தெரியுது. ஓகே, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தெரியுது. ஸோ யோர் மனி வைஸ், ஓகே, ஃபினான்ஷியலி யூஆர் ரேசிங் மெனி லெவல்ஸ். பல மடங்கு நீங்கள் பெரிய ஆளாக ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் திரும்ப திரும்ப வருது. ட்ரஸ்ட் மீ. 3 ஆஃப் வான்ஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன். கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. இட் கேன் பி ஃபேமிலி, இட் கேன் பி மனி, இட் கேன் பி பிஸ்னஸ், இட் கேன் பி கெரியர் க்ரோத், எனிவே உங்களுக்கு என்ன இப்போ வேணுமோ ஏதோ ஒரு விஷயம் க்ரோ ஆகுது. தெர் இஸ் அ ஹை சான்ஸ் இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ தான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு பெரிய ஹைக் கொடுக்கலாம். அப்புறம் ரொம்ப ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்திருக்கும், திடீர்னு எல்லோரும் உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க, உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் இந்த கார்ட்ஸ் எடுக்கும்போது உங்களோட சொத்து நீங்கள் உங்களோட சொத்து உங்களை கைவிட்டு போயிருந்ததுன்னா உங்களுக்கு அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் புதுசாக ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது கார்ட்ஸ் எடுக்கும்போது ஒன் ஆஃப் த மெசேஜ் எனக்கு தோணுச்சு. பட் ஐ சின்சியர்லி ஃபீல் தெர் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் தான் நிறையா கார்ட்ஸ் திரும்ப திரும்ப சொன்னது. அண்ட் ஆல் த பெஸ்ட், பி ஹாப்பி அண்ட் சே தேங்க்ஸ் எவ்ரி டே. ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes சே தேங்க்ஸ் டு எனி ஒன், எவ்ரி ஒன், everything happened that day, and see the miracle. Just have a miraculous life. Thank you, and thank you.